கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தியானிப்பதான காரியம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை. தாவீதிற்கு ஏற்பட்டதான சோதனையை குறித்து நாம் நிறைய பிரசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எச்சரிப்புக்காக எழுதப்பட்ட செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இக்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் எவ்வளவு பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. தாவீது ராஜாவுடைய காலமல்ல, அதற்கு முன்பாகவே அநேக மக்கள் பாவத்திலே விழுந்து போனதை பார்க்கிறோம். அதுவும் பெண்கள் விஷயத்திலே அநேக மக்கள் தவறி போனதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த பயங்கரமான பாவம், தாவீது ராஜா என்று சொன்னவுடனே தேவன் அவரை குறித்து கொடுத்த சாட்சி எவ்வளவு அருமையானது. என் இருதயத்திற்கு ஏற்ற தாசனாகிய தாவீது. அப்படிப்பட்டதான தாவீது எவ்வளவு ஆண்டவர் பேரில் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருந்தார். அந்த அருமையான கோலியாத்தை ஒரு சாதாரண கூழாங்கல்லாலே கொன்று போட்டதை பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்தின் பேரிலே பக்தி வைராக்கியமாயிருந்த தாவீது ராஜா கண்ணுக்கு தெரிந்த கோலியாத்தை கொண்டார். இப்பொழுது கண்ணுக்கு தெரியாத கோலியாத், யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற சிங்கத்தை போல வந்து கொண்டிருக்கிற, அதை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி தாவீது பாவத்தில் விழுந்து போனதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் அவர் தப்பித்து கொள்ள அங்கு 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கலாம். அவர் ஒரு ஸ்திரீ, அவள் ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறது. குளியல் காட்சி தான் இன்னைக்கு சினிமாக்காரங்க எந்த ஒரு படம் எடுத்தாலும் ஹீரோனி குளிக்கிறதான காட்சி இல்லாமல் இருக்காது அநேகமாக. அது எதற்காக? படம் பார்க்கிறவர்களுடைய உணர்ச்சியை தூண்டும்படியாக, அதை மறுபடியுமாக பார்க்கும்படியான சூழ்நிலை. அதுபோல தான் இந்த குளியல் காட்சியை அவர் ஒரு தடவை பார்த்ததோடு விட்டு இருக்கலாம். அதை மறுபடியுமாக அவர் தொடர்ந்து பார்த்ததினால ஏற்பட்ட விளைவு. அப்படியான முதல் பாயிண்ட் என்ன? அவர் அங்கே பாவம் செய்வதற்கு ஏதுவாக அவர் பார்த்திருக்கிறார். ஆகவே அவர் உடனே அங்கிருந்து தன்னுடைய கண் பார்வையை விலக்கியிருக்க வேண்டும். முதலாவது கண் பார்வையை விளக்கினவர், 2வதாக அந்த இடத்தை விட்டு விலகியிருக்க வேண்டும். 3வதாக தன் படுக்கை அறைக்கு அவர் சென்றாரே, அங்கு சென்று அவர் பாவம் செய்த பிறகு பாவ அறிக்கை செய்தார் அல்லவா, அதை முதலாவதே செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய தேசத்திலே அழகிய பெண்கள் உண்டு, அந்த குளிக்கிறதான காட்சியை நான் பார்த்தேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாவ எண்ணம் தோன்றிவிட்டது, அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது என்று அவர் பாவ அறிக்கை செய்திருந்தால் இந்த சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்காது, அது மறைக்கப்பட்டிருக்கும். அநேக காரியங்கள் கூட வேதத்திலே எழுதப்படவில்லை. அநேக பரிசுத்தவான்கள் எவ்விதமாக பாவத்தை ஜெயித்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் தெளிவாக போதிக்கிறது. இது எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக எழுதப்பட்டது. அப்படியானால் இந்த நாளிலே வாலிபர்கள், வாலிப பெண்கள், குடும்ப ஸ்திரீகள், புருஷர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய அநேகமான நேரங்களை மொபைல் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக அநேக காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். படிக்கிற வாலிப பையன், படிக்கிற வாலிப பெண் இந்த ஆபாசமான காட்சியை பார்த்து கொண்டு இருப்பதினாலே அவருடைய வாழ்க்கை கரைபடுகிறது, அவருடைய ஜீவியம் கரைபடுகிறது என்ற எண்ணம் இல்லாதபடி ஏனோ தானோ என்று போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். திருச்சபையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம போதிக்க வேண்டிய காலகட்டத்திற்குள்ளாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு பயங்கரமான பாவம், ஹாஸ்பிட்டலிலே பாவம், போலீஸ் ஸ்டேஷனிலே பாவம், கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதான ஸ்திரீகளுக்கு போலீஸை பாதுகாப்பு கூடாதபடி அவர்களை பலவிதமான பாலியல் தொந்தரவு பண்ணுகிறதை நாம் பார்க்க. எங்கு பார்த்தாலும் பாலியல் தொல்லைகள் இருக்கும் பொழுது விசுவாசிகளாகிய நாமும் கூட எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பார்வையிலே பாவம், சிந்தனையிலே பாவம், நம்முடைய சரீரத்திலே உணர்ச்சிகளிலே பாவம், இதெல்லாம் விலக்கி கொள்ளத்தான் ஆண்டவர் தினந்தோறும் வேதம் வாசியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வேத வசனத்தை தியானம் பண்ணுங்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த 3 முக்கியமான காரியங்கள், அந்த இச்சையான பார்வையிலிருந்து கண்ணை விலக்குவது, அந்த இடத்திலிருந்து தூரமாய் வருவது, இன்னுமாக தன்னுடைய காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் சொல்லி ஜெபித்து அதிலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழ
ஆண்டவருக்கு தீர்மானம், நான் பரிசுத்தமாக வாழ்வேன். எவ்விதமாக தானியேல் அவரோடு கூட இருந்த நண்பர்கள் இந்த ஆகாரத்தினால் எங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டோம் என்று உறுதிப்படுத்தினது போல நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று பரிசுத்தமாக வாழ்ந்தால் மாத்திரம்தான் நாம் உண்மையாகவே சாட்சியாய் வாழ முடியும். அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமீன்.